கடந்த காலங்களில் வாழ்ந்த முன்னோர்கள் தான் நம்மை விட அறிவாளிகள். அவங்க சொல்றத கேட்கணும். அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து கடந்த காலங்களில் கட்டமைக்கப்பட்டது. நீ அவங்க என்ன சொன்னாங்களோ அத பின்பற்று. உனக்கு ஒண்ணும் தெரியாது. அவங்க தான் நம்மை விட சிறந்தவர்கள். முன்னோர்கள் வழியில் நம்ம வரணும். அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு முன்னே செல்பவர்கள். முன்னே போய் கொண்டிருப்பவர்கள். அவங்க தான் முன்னோர்கள். ஆனா முன்னோர்கள்னு நம்ம எத நம்புறோம்? கடந்த காலங்களில் வாழ்ந்தவர்கள். அவங்க தான் முன்னோர்கள் அப்படின்னு நம்ம வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு வந்து நமக்கு தெரிஞ்சு போச்சு. கடந்த காலங்களில் வாழ்ந்தவர்களை விட, இக்காலத்தில் வாழ்கிற அந்த இளைய தலைமுறையினர். அவங்க தான் முன்னோர்கள். முன்னாடி செல்கிறவர்கள். இப்பொழுது பிறந்தவர்கள். அவர்கள் தான் நமக்கு முன்னே செல்கிறவர்கள். இன்னைக்கு அவங்க தான் வலிமையானவங்கங்கிறத நாம ஒத்துக்கிட்டோம். நம்ம முன்னோர்கள் தான் சிறந்தவர்கள், பெரியவர்கள். நம்மை விட அவங்கள பார்த்து நம்ம ஆச்சரியப்பட்டுட்டு இருந்தோம். திருவள்ளுவர் தான் சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு, திருவள்ளுவர், இயேசு, நபிகள் நாயகம், குருநானக் அப்படின்னு சொல்லி, அவங்க தான் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க சொன்ன வழியில நாம இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கோம். அப்படிங்கிறது நம்மள ஒரு மூளை செலவு செய்றாங்க. நம்மள வந்து அடிமையாக மாற்றுவது. நீ சுயமா சிந்திக்காத. உனக்கு முன்னே இருக்கிறாங்க பாரு. அவங்க சொன்னத நீ பின்பற்று. அப்படிங்கிற மாரி தான். அப்போ நம்ம அவங்கள விட மூத்தவங்க. மனித இனத்துக்கு ஒரு வயசு இருக்கு. மனித இனத்தோட வயசு உதாரணத்துக்கு நான் சொல்ல ஒரு 2,00,000 வருஷம்னு வச்சுக்கோங்க. அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த ஒரு திருவள்ளுவரா இருக்கட்டும், அல்லது இயேசுவா இருக்கட்டும், அவங்கலாம் முன்னோர்கள் நம்ம சொல்றோம். அவங்க சொல்றத நாம கேட்கணும். ஆனா அவங்கள விட நம்ம 2000 வருஷம் மூத்தவங்க. 2000 வருட அனுபவங்கள் அவர்களை விட நமக்கு அதிகமாக இருக்கிறது. இன்னைக்கு வந்து கடந்த காலங்களில் அறிவுரைகளுக்கு பஞ்சமா இருந்தது. அப்போ வந்து நமக்கு வந்து முன்னோர்கள் நமக்கு பெரிதாக தெரிந்தார்கள். முன்னோர்கள்னு சொல்லிட்டு நம்ம கடந்த காலத்தில் வாழ்ந்த திருவள்ளுவரோ, இயேசுவோ அவங்கலாம் நமக்கு பெரிதாக தெரிந்தார்கள். அவங்கள பார்த்து நம்ம வியந்து பார்த்தோம். ஆனா இப்ப தான் தெரியுது, இப்ப நெறைய பேர் அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. புது புது விஷயங்கள் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. 1330 குறள்ல இந்த வாழ்க்கைய சொல்லிட்டாரு திருவள்ளுவர் அப்படின்னு. ஆனா அதையும் தாண்டி ஏராளமான விஷயங்கள இந்த மனிதர்கள் இன்னைக்கு நெறைய பேர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு அறிவு என்பது பெருகிவிட்டது. நெறைய பேர் அறிவுடையவர்களாக மாறிவிட்டார்கள். அப்போ திருவள்ளுவர் சொல்லாத பல லட்சக்கணக்கான கருத்துக்கள, கோடிக்கணக்கான கருத்துக்கள இந்த உலகம் முழுக்க பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுபோல வந்து இயேசு சொல்லாத விஷயத்த, நபிகள் சொல்லாத விஷயத்த, இன்னைக்கு அ அது இப்ப இருக்கிற இளைய தலைமுறையினர், இப்ப வாழ்கிற மனிதர்கள் வந்து சொல்ல ஆரம்பிச்சு. இவங்க சொன்னத அவங்க சொல்லல. அப்போ நமக்கு அந்த கடந்த காலங்களில் வாழ்ந்த அந்த முன்னோர்கள பத்தின ஒரு கருத்து இருக்குல்ல. அவங்க தான் பெரியவர்கள். எத சொன்னாலும் கடந்த காலத்திலே எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. அவங்க தான் பெரியவர்கள். அவங்க சொல்றத பின்பற்று. அவங்கள நீ பெரியவங்களா நெனச்சுக்கோ. அப்படின்னு நம்மளை மூளை செலவை செய்த அந்த மூளை செலவை என்பது இப்பொழுது பொய்யாகி விட்டது. அவர்களை விட இப்பொழுது வாழ்கிற மனிதர்கள் தான் வலிமை வாய்ந்தவர்கள் என்பதை நாம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு விண்வெளி ஆராய்ச்சி, அந்த ஆராய்ச்சி, இந்த ஆராய்ச்சி, கண்டுபிடிப்புகள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நம்ம கடந்த காலத்தில் வாழ்ந்தவர்களை விட நாம் தான் பெரியவர்கள். அப்ப கடந்த காலத்தில் வாழ்ந்தவர் தான் பெரியவர் என்கிற அந்த மூளைச்சலவை கருத்தை இப்பொழுது நாம் தகர்த்தெறிந்து விட்டோம். இப்ப நாம நம்மள பார்க்க ஆரம்பிக்கிறோம். நம்ம முன்னாடி பின்னோக்கி பார்த்துட்டு இருந்தோம். பின்தங்கிய பேக்வேர்ட் மென்டாலிட்டிக்கு பின்னோக்கி பார்த்துட்டு இருந்தோம். முன்னாடி எப்படி போறது அப்படின்னு சொல்லி, நமக்கு பின்னாடி இருந்த 2000 வருஷத்துக்கு பின்னாடி இருந்த திருவள்ளுவர நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இயேசுவ பார்த்துட்டு இருந்தோம். அல்லது கடந்த காலத்தில் வாழ்ந்தவர்களை பார்த்துட்டு, நான் எப்படி போணும்? அவங்க என்ன சொல்றாங்க? அதன்படி இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் முன்னோக்கி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்கள விட நாம தான் சிறந்தவர். அவங்களை தாண்டி நாம சிந்திக்கிறோம். அவங்கள விட நம்ம 2000 வருடங்கள் மூத்தவர்கள். அப்படிங்கிறத நமது செயல்பாடுகள், சிந்தனைகள், கண்டுபிடிப்புகள், முயற்சிகள், ஆராய்ச்சிகள் எல்லாம் இன்னைக்கு நிரூபிச்ச பிறகு, இப்ப மனிதர்கள் முன்னோக்கி பார்க்க பழகுறாங்க. முன்னோக்கி பார்க்க பழகுறாங்க. இப்ப இதுதான் முன்னோர்கள்னா என்னது? முன்னே செல்கிறவர்கள், முன்னே இருப்பவர்கள். அவர்கள் தான் முன்னோர்கள். கடந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் இந்த இயேசு, திருவள்ளுவர் அவங்கலாம் அந்த காலத்தில பெரியவங்களா இருந்திருக்கலாம். அவங்கலாம் நமக்கு பின்னே இருப்பவர்கள். பின்னே வாழ்ந்தவர்கள். நமக்கு பின்னே வாழ்ந்தவர். அவர்களை நாம் முன்னோர்கள் என்று சொல்லக்கூடாது. பின்னோர்கள் என்று சொல்ல வேண்டும். அவர்களை விட நாம் 2000 வருஷம் மூத்தவர்கள். 2000 இப்போ அப்படியே பின்னாடி போங்க. நம்ம குரங்குகளா இருந்திருப்போம். காடுகளில் குரங்குகளாக, ஆதிகால மனிதர்களாக வாழ்ந்திருப்போம். அப்படின்னா அவங்க நம்மள விட பெரியவங்களா? அவங்கள விட நமக்கு லட்சக்கணக்கான வயசு அதிகம். அனுபவம் அதிகம். லட்சக்கணக்கான வருடங்களை கடந்து வந்திருக்கிறோம். அப்போ நாம தான் வந்து அ பெரியவர்கள். அவர்களை விட நாம் தான் பெரியவர்கள். அதனால பின்னோக்கி பார்த்து நீ முன்னே போகாத. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ முன்ன போகாத. நீயா யோசி. சுயமா சிந்தனை பண்ணு. நீ அவர்களை விட பெரியவர். அவர்களை விட மூத்தவர். நீ முன்னே செல்கிறவர். அப்போ முன்னோர்கள் யார் அப்படின்னா, முன்னே சென்று கொண்டிருப்பவர்கள். இன்னைக்கு வாழ்றவங்க தான், அவங்க தான் இன்னைக்கு முன்னோர்கள். இதுல இந்த இளைய தலைமுறையினர் இருப்பாங்க. அவங்க தான் இன்னைக்கு முன்னோர்கள். அவங்க தான் பெரியவங்க. இந்த கண்டுபிடிப்புகள்லாம் பாருங்க. யார் இந்த இளைய தலைமுறையினர் தான் நெறைய கண்டுபிடிக்கிறாங்க. அந்த டெக்னாலஜி, இயந்திரங்கள் அது இதுன்னு சொல்லிட்டு. இதிலேயே வயசானவங்கள பாருங்க ரிட்டயர்மென்ட் வாங்கி ஓய்வா உட்கார்ந்திருப்பாங்க. இவங்கள விட இவங்களுக்கு தெரியாத விஷயங்கள இன்னைக்கு முன்னே செல்கிறவர்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப இதிலேருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னா, முன்னோர்கள் என்று நமக்கு தவறாக மூளை செலவு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த காலத்தில் வாழ்ந்தவர்களை முன்னோர்கள் என்றும், அவர்களை நீ பின்பற்ற வேண்டும் என்பதெல்லாம் வந்து மூளை செலவை கருத்துக்கள் தான். நம்மள மூளை செலவு செய்து அவர்களுக்கு அடிமைகளாக யாரோ யாருக்காகவோ அடிமைகளாக மாற்றுவதற்காக இந்த மாதிரியான உதாரணமா சில ஆட்கள காட்டுவாங்க. பின்னே வாழ்ந்தவர்களை காட்டி நம்மள அடிமையாக மாற்றுவதற்கு தான் இந்த இது.
அதனால அவங்க சொன்னத சொல்லி, இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கையை நம்ம விமர்சனம் செய்து, அவங்க சொல்ற மாரி வாழணும், எல்லாமே அவங்க சொல்லிட்டாங்க. எல்லாமே வந்து மூளை செலவு தான். முன்னோர்கள் என்றால் நமக்கு முன்னே செல்கிறவர்கள், இப்பொழுது வாழ்கிறவர்கள் தான் முன்னோர்கள். கடந்த காலத்தில் வாழ்ந்த இயேசுவோ, திருவள்ளுவரோ இவங்கலாம் வந்து பின்னோர்கள், பின்னே வாழ்ந்தவர்கள். பின்னே பிற்காலங்களில் சிறப்பாக வாழ்ந்தவர்கள். அவங்க அந்த காலத்தில சிறப்பா வாழ்ந்திருக்காங்க. அதனால அவங்க வந்து குறைவானவர்கள்ன்னு சொல்லல. அவங்க காலத்தில சிறப்பா வாழ்ந்திருக்காங்க. அவங்கள விட நம்ம 2000 வருஷம் மூத்தவங்க. 2000 வருஷம் அனுபவம் நமக்கு அதிகமாக இருக்கிறது. அப்ப நாம தான் முன்னோர்கள். அவர்களுக்கு முன்னே செல்கிறவர்கள். இப்ப திருவள்ளுவருடைய பார்வையிலிருந்து யார் முன்னோர்கள்னா, நாம தான் முன்னோர்கள். கடந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த இயேசு, திருவள்ளுவர், நபிகள் நாயகமோ அல்லது 2000 வருஷத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் வாழ்ந்தாங்களோ, அவங்கள விட அவங்களோட பார்வையிலிருந்து யார் முன்னோர்கள்னு பார்த்தா, இப்ப நாம தான் முன்னோர்கள். அது நல்லா தெரியும். அப்பதான் நம்ம சுயமா சிந்திப்போம். பின்னோர்கள் பின்னே வாழ்ந்தவர்களின் பிடியிலிருந்து விடுபட்டு சுயமாக சிந்திப்போம். சுயமாக முடிவெடுப்போம். அப்படி முடிவெடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் முன்னோர்கள் முன்னோர்கள்னு சொல்லி பின்னே வாழ்ந்தவர்கள் எல்லாம் நமக்கு வந்து வழிகாட்டிகளாக நமது மூளையை செலவு செய்ய முயற்சி செய்கிற நடவடிக்கை கடந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அது இப்பொழுது தகர்த்தெறியப்பட்டிருக்கிறது.